ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான மசாலா ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கொண்டக்கடலை குழம்பு இல்லை கொண்டக்கடலை சுண்டல் தான் சாப்பிட்டுப்போம். பட் இந்த மாதிரி மசாலா ஃப்ரை வச்சு அதோட சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு டம்ளர் கொண்டக்கடலையை வந்து முன்னாள் நைட்டே ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 7 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் கொண்டக்கடலை எத்தனை விசில் வேகுமோ அத்தனை விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து அது வேக வைக்க போகிறதில்ல, ஃப்ரை பண்ண தான் போகிறோம். அதனால் நல்லாவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்ருங்க இந்த பொடியெல்லாம். அதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துட்டு அதையும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் மசாலா பேஸ்ட்டு. இந்த ஃப்ரைக்கு தேவையான மசாலா பேஸ்ட் வந்து இதுதான். ஸோ இதை நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க போதும். ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க போதும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயோட சைஸ்லாம் சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வச்சு கரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பவுடர், அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலை மாவு சேர்த்ததுனால சீக்கிரமாக கட்டி ஆயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலாவை நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. ஸோ அதோட பச்சை வாசனைலாம் இப்போ வந்து கடல் மாவுலாம் வெந்து வரணும் இல்லையா, அதனால் ஒரு 7 நிமிஷம் வாக்கில் அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க மசாலாவை. இப்போ வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஸோ தேவைப்பட மசாலாலாம் போட்டு இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மசாலா சுண்டி கொண்டக்கடலை நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா சுண்ட வதக்கிடுங்க. பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா மசாலா சுண்டல் மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து எலுமிச்சம்பழ சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணியோடு இறக்குறீங்கன்னா நல்லா இருக்காது. தண்ணி வற்றி இந்த மாதிரி சுருள வதக்குனிங்கன்னா தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கடலை மாவு சேர்த்தனால சீக்கிரமே கட்டியாகவும் ஆயிரும். ஆனால் முதல்ல மசாலாவை நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போந்தடிக்கும், இல்லைனா பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் சூடான சாதத்தில் இந்த கொண்டக்கடலை ஃப்ரையை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூட இன்னொரு ரசம், ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி லஞ்ச் வந்து செம்மையாக முடிஞ்சிடும். ஸோ ப்ரோட்டீன் ரிச் இந்த கொண்டக்கடலை மசாலா ஃப்ரையை மறக்காமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.